people, y'all listening Hello to everyone. நான் உங்கள் Raj பிரசாத். here now. உங்கள் அருண். Yours, Shail. ஹாய் ஹலோ ஆல் வெல்கம். யூ ஆர் லிஸ்னிங் டு 11 நான் உங்கள் சுசி. வீக்கெண்ட் வந்தாச்சு, எபிசோடும் வந்தாச்சு. இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோம், யார் பேச போகிறாங்க, எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் தெரியணுமா? அப்போ எபிசோட்குள்ளே போகலாம் வாங்க. இந்த எபிசோட் லாஸ்ட் வீக்கோட கண்டினியூஷன் தான். ஸோ ஒரு குட்டி கோட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹேவிங் அ ஹெல்த்தி மைண்ட் இஸ் ஜஸ்ட் ஹேவிங் அ ஹெல்த்தி பாடி. எஸ், ஒரு மனுஷனுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகி அது பலவிதமான அட்வர்ஸ் எஃபெக்டையும் கொடுக்கும். ஸோ மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே கேரோட பார்த்துக்கணும். வீக்ஸ் ஸ்டடீஸ் ரிலேட்டட், சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன், நம்ம கோலை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தாரணி மகாலிங்கம் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். உங்ககிட்ட கேட்க சொல்லி இன்பாக்ஸ்க்கு வந்த செட் ஆஃப் கொஷின்ஸில் ஃபியூ கொஷின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஃபியூ கொஷின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த எபிசோட். ஹாய் தாரணி, வெல்கம் பேக். லாஸ்ட் வீக் உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கும் சில கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்கறதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த எபிசோட். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு பர்சன் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? So hello all, Tarni again. I'm a counseling psychologist and I'm here with you today to talk about depression and breakups. This is a huge hiccup because recent days மீடியாஸில் வந்து இது அதிகமாக பேசப்பட்டுச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். பர்டிகுலர்லி ஆஃப்டர் சுஷாந்த்ஸ் சூசைட் எல்லோரும் வந்து மென்டல் ஹெல்த், எல்லோரும் வந்து சூசைட், டிப்ரெஷன் இந்த மாதிரி அதிகமாக பேசினாங்களே ஒழிஞ்சு எத்தனை பேர் அதை டே டு ஆக்டிவிட்டியில் இன்கல்கேட் பண்ணி how many of you looked out or watched out for people அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்கு தான். எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறதோ, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதோ, ஐம் ஹியர் ஃபார் யூ டு லிசன். பட் தென் உண்மையாகவே நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் சேஃப் ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ இன்றைக்கி எபிசோடில் இதனை பற்றின ஆன்சர்ஸையும் நீங்கள் எப்படி இதெல்லாம் இன்கல்கேட் பண்ணலான்றதையும் பார்ப்போம். How to identify a person who is in depression. நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் நிறைய டைப்ஸான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பர்டிகுலரில் ஒரு சிலர்த்தவங்க வந்து ரொம்ப டல் அண்ட் மோட், ஃபீலிங் லோ, ஹெல்ப்லெஸ் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம டிப்ரெஷன் நம்ம டைரெக்டாக சொல்ல முடியுமா, இல்லை நம்ம அதை கம்பேரிசன் பண்ணணுமா, இல்லை எப்படி how do I come to a conclusion and how do I help them out? So 3 major signs of depression is helplessness, ஹோப்லெஸ்னஸ் அண்ட் வொர்த்லெஸ்னஸ். ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக எந்த சுச்சுவேஷனுமே அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது ஹோப்பே இருக்காது. ஃப்யூச்சரில் எந்த சுச்சுவேஷனுக்காகவும் எந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காகவும் எக்ஸைட் ஆக முடியாமல் இருப்பாங்க. வொர்த்லெஸ்னஸ், அவங்களே கம்மி எடை போடுவாங்க. ஸோ இந்த 3 ட்ரிகர் வார்னிங்ஸ் இருக்கும்போது if you think that your friend or partner or anyone around you is going through these 3 major symptoms, that's when you will have to take a necessary step and then make them consult a psychiatrist or a psychologist. ஒரு மனுஷன் நம்பிக்கையுடைய தன் ஒர்த்தை தெரிஞ்சுக்கிட்டாலே ஹாஃப் ஆஃப் த டிப்ரெஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஷின், ஒரு பர்சன் கிட்ட சில சைன்ஸை நோட் பண்ணி அவங்கள சைக்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணலான்னு கூப்பிடும்போது they hesitate to come. ஸோ அவங்கள எப்படி டீல் பண்ணுறது? Person with all these trigger signs and warning signs is not willing to take help. அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஒரு சைக்காலஜிஸ்டையோ ஒரு சைக்காட்ரிஸ்டையோ கன்சல்ட் பண்ண வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா what you can do is, the best you can do is to sit with them and try and explain them the benefits of meeting a psychologist, because most of us use the sentence you have to see a psychiatrist as an insult. I think you have to see a psychologist அப்படின்றது வந்து ஒரு இன்சல்ட்டை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் அதை அஃபென்சிவாக எடுத்துப்பாங்க. ஸோ the first thing you can do is to provide a safe space for your friend. You sit with your friend or a partner or anyone and then let them know what's the benefit that they would get out of it and how they can progress. So what you can do is to be with them and help them understand the process. இப்படி இருக்க பர்சன்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதே ஒரு மெடிசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஷின், டிப்ரெஷன் ஆர் பிரேக்கப்பில் இருக்க பர்சன் கிட்ட எப்படி ஒரு சேஃப் பிளேஸை ஹோல்ட் பண்ணுறது?
சேஃப் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏ அண்ட் பி. ஏக்கு வந்து ரீசெண்டாக ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு. அவர் பி கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உடனே பி என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு என்னடா மச்சான், இது ஃபர்ஸ்ட் பிரேக்கப் தான், எனக்கு ஆல்ரெடி 5 தடவை பிரேக்கப் ஆகிடுச்சு, ஸோ டோன்ட் வரி. அப்படி சொல்கிறதுனால ஏக்கு நல்லா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? தி ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி நோ. பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ பார்ட்னர்ஸோ நம்ம கூட இருக்கவங்களோ அவங்களோட பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் வி டூ இஸ் வே அவர் ஓன் ப்ராப்ளம்ஸ் வித் தெம். உனக்கு என்ன இதெல்லாம் சின்ன சுச்சுவேஷன் தான், எனக்கு அதை விட பெரிய சுச்சுவேஷன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, டோன்ட் வெரி மச்சான், எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தெரியும், அந்த ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் செட் பண்ணிடுறேன், இனிமேல் உனக்கு வந்து பிரேக்கப்போட ஃபீலிங்ஸ் இருக்காது. தேவையில்லாத அட்வைஸஸ், சஜஷன்ஸ், சொல்யூஷன்ஸ், இது மாதிரி ஒர்க் அவுட்டே ஆகாத சொல்யூஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் இன்னும் தான் அதிகமாகும். இன்ஸ்டெட் வாட் யூ கேன் ஆக்சுவலி டூ இஸ் டு ஜஸ்ட் பி தேர் அண்ட் லிசன் டு தெம். Listening to them without any judgments is called as providing a safe space. இந்த எபிசோடோட ஃபைனல் கொஷின் இஸ், தன்னோட பிரேக்கப்பான ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள எப்படி ஓவர் கம் பண்ண வைக்கிறது? டாக்கிங் ஆஃப் பிரேக்கப் ஆனாவே ஒருத்தவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாயிருமா? அந்த பிரேக்கப்லேருந்து நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறது, அவங்க திருப்பி அவங்களோட லவர்கிட்ட திரும்பி போயிட்டாங்கன்னா அவங்க பிரேக்கப் போயிடுமான்றது வந்து இட் இஸ் ஆல் $1 million question. But then the root cause of every problem can be solved with essential self-care and self-love. When a person is self-sufficient, when a person is self-independent to love themselves and take care of themselves, and that's where liberation begins. இப்போ நான் என்னை டோட்டலாக 100% அக்செப்ட் பண்ணி என்னை லவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த லிபரேஷன் கிடைக்கும். So with the end of today's episode, what you can do is to start loving yourself, accepting yourself, and do things which makes you more happy and peaceful. எந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும்? எனிதிங் தட் எக்ஸைட்ஸ் யூ ஆர் கிவ்ஸ் அ ஸ்பார்க் இன் யூ. உங்களுக்கு தெரியும் உங்கள் மென்டல் ஹெல்த் எப்படி பார்த்துக்கணும், உங்களுக்கு தெரியும் உங்கள் மென்டல் ஹெல்த் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு திங்ஸ் விச் மேக்ஸ் யூ ஹாப்பியர், திங்ஸ் விச் லெட்ஸ் யூ க்ரோ, ஸோ யூ கோ மோர் டிபெண்ட் ஆன் தட் திங்ஸ். தேங்க்யூ தாரணி, உங்களோட வேல்யூபிளான டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நீங்கள் சொன்ன ஒரு பதிலுமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஷின்ஸை மட்டுமே வச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த எபிசோட் கண்டிப்பாக ஒரு பதிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் எபிசோட்ஸாக பார்க்கணும் கேட்கணும்னு வச்சிங்கன்னா டோன்ட் வரி, எனிவே எனி டைம் யூ கேன் லிசன் டு ஆர் எபிசோட்ஸ் த்ரூ Instagram, YouTube, Spotify, Anchor Podcast and Google Podcast. Instagram handle _111eleven.eleven11. So keep listening to 1111 for more informative and useful episodes. So don't miss it. Signing off with love, Susie.